பேசினேன். வெடியெல்லாம் வச்சாங்கண்ணா மனசு கஷ்டமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். விடுடா பார்த்துக்கலாம், வெடி தானடா வச்சாங்க, அடுத்த 5 வருஷம் போட்டோம்டா, நம்ம வைப்போம்டா வெடி. எனக்கு அதை தாங்கிக்கவே முடியல. என்கிட்ட பேசும்போது அவர் ஒரு தலைவர், அப்படின்னா அப்படிதான் பேசி ஆகணும். அன்னைக்கு வந்து ரிசல்ட் அன்னைக்கு 11:30 சரியா 11:30 அப்பவே 108 தொகுதி முன்னிலை அப்படின்னு போட்டாங்க. ஆனா அது எனக்கே ஒரு சந்தேகம்தான். காலையில 11:30 முன்னிலை 108 தொகுதி, வெற்றி பெற்றதும் 108 தொகுதி. அது எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. அப்படியே பார்த்துட்டே படுத்திருக்கும் போது எங்கள் வீட்டுக்கிட்டே வெடி வச்சாங்க. எங்கள் வீட்டிலே வெடி வச்சாங்க. அப்போ எப்பயுமே பொதுவான இடத்துல தான் வெடி வைப்பாங்க. இந்த தேர்தலுக்கு மட்டும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வெடியை வச்சாங்க, வெறுப்பேற்றுறதுக்கு. நான் எப்படி பேசுனேன்னா, கோடிக்கணக்கில் செலவு பண்ண ஸ்டாலினே தோத்து போயிட்டாரு, எங்களுக்கு இது ஒரு தோல்வியே கிடையாது, இதையெல்லாம் ஒரு தோல்வின்னு நினச்சா அது நாம் தமிழர் கட்சிக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னை இனிமான கார்த்தி பார்த்த உடனேயே, நீ ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதிரி இருக்கியாக்கா, நெத்தியில் பொட்டு இல்லை, என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாப்புல. எனக்கு அதை தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், ஏன் தம்பி போங்க தம்பி, நெத்தியில் பொட்டு இல்லை அதுவா பெரிய குறையா, வாக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, இவ்வளோ வாக்கு அவங்க தாவேக்காவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்த்திகிட்ட பேசினேன். எடுமானம் கார்த்திகிட்ட மீண்டு வர்றது என்ன, மறுபடியும் பழைய மாதிரியே மக்கள்கிட்ட. எனக்கு என்னன்னா, இவ்வளவு யாருமே பண்ணலை. இப்போ நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கஜா புயல் வந்த உடனேயே காலையில் முடிஞ்சிருச்சு, உடனே சமைச்சு போட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு புளியெல்லாம் கிடைக்காதுன்னே தெரியாது. வீட்டில் உள்ள புளியெல்லாம் எடுத்து போட்டு மக்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டோம். அடுத்து காலையில் முழிச்ச உடனே எல்லார் வீட்டுக்கும் பால் பாக்கெட்டு, வெல்லம், இது டீ தூள் எல்லாமே வச்சு காலையில் கொடுத்துட்டோம். வீடு இருண்டு கிடக்குன்னு எல்லார் வீட்டுக்கும் மெழுகு வருது, ஒழுகுற வீட்டுக்கு வந்து தார்பாயி, எல்லாமே செஞ்சோம். இந்த வீடு எரிஞ்சிருச்சுனாலும் உதவி பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச 1000 500 நம்மளே வசூல் பண்ணி அதை செய்கிறோம். ஆனால் கெடுதல்னு நம்ம பண்ணினதே இல்லை. அதுதான் கெடுதல்னு பண்ணினதே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளை இவ்வளோ மோசமாக வாக்கு செலுத்திடுங்க அப்படின்னா நம்மளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. அது எப்படின்னு தான் சொல்ல தெரியல தம்பி, மனசு ரொம்ப வலிச்சுது. இல்லை, கட்சியை விட்டுட்டு எப்படி தம்பி போக முடியும்? இந்த உலகளவில் அரசியல் கட்சின்னு பார்த்தா சிறந்த கொள்கையை வச்சிருக்கிறது நம்ம மட்டும்தான். நம்ம தோக்கலை என்ன, நம்ம தோக்கவே இல்லை. நம்ம கொள்கை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும், வளரும். நாளைக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம அண்ணா முதலமைச்சராவது உறுதி. ஒரு விஷயம் பண்றோம், நம்ம நல்லது செய்யறோம், நல்லது பண்றோம், ஆனாலும் நம்மள ஓட்டு போட மாட்டாங்க, எல்லா தேர்தலும் பிடிப்பாங்க, இருக்கிறத விட்டு கம்மியா ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நிக்கணும், டயர்ட்னஸ் போடா அப்படின்னு தோணிருக்கா? ஆனா வந்து எனக்கு இந்த தேர்தலில் எனக்கு தோணுச்சு தம்பி. பேசும்போது ஒரு 4 நாள் கழிச்சு அண்ணனுக்கு பேசினேன், சீமானன்ட்ட பேசினேன். ஆமா, பேசினேன். வெடியெல்லாம் வச்சாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். விடுறா, அடுத்த 5 வருஷம் பார்த்துக்கோண்டா, அடுத்த 5 வருஷம் என்கிட்ட பேசும்போது அவர் ஒரு தலைவர், அப்படின்னா அப்படிதான் பேசி ஆகணும். அண்ணனை மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கல, அண்ணனோட சேர்ந்து 10 பேரை எதிர்பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து கீவலூரில் என் தொகுதியில் எங்கள் கார்த்திகாவை எதிர்பார்த்தோம். கார்த்திகா வரும்னா, கம்யூனிஸ்டில் ஒரு தடவையும் இந்த மாதிரியெல்லாம் பணம் கொடுத்ததே கிடையாது. ஒரு வாக்குக்கு 1000 ரூபா, 5 வாக்கு இருந்தால் 5000 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் கம்யூனிஸ்டில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. இது என்னன்னா, அண்ணன் ஒரு ஆள் அப்படியே இருந்தாலும் தம்பி, அண்ணன் ஒரு ஆள் வெற்றி பெற்று உள்ளே போய் அது நல்லா இருக்காது. எந்த படிப்பறிவும் இல்லாமல் என்ன பாருங்களேன், மந்திரிகளே பாருங்களேன், மந்திரிகளே பாருங்களேன், அவர் யாருன்னே தெரியாது. அமைச்சருங்கிற பதவி ஏற்கும்போது தான் அவர் தாவேக்காவில் அமைச்சராக இருக்காரு. வேட்பாளரே யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க.
ஓட்டு போட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அண்ணன் போய் இவங்கள்கிட்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அண்ணன்ட்ட பேசும்போது அண்ணன் உற்சாகமா பேசினாரா இல்ல என்னடா அண்ணன் முடிடா பார்த்துக்கலாம் வெடி தானடா வச்சாங்க அடுத்த 5 வருஷம் போட்டோம்டா நம்ம ஒப்பண்டா வெடி கவலைப்படாதடா அப்படின்னாரு. அவர் பேசுற வார்த்தை நமக்கு வந்து ஆமா அவர் பேசின வார்த்தை நம்மளுக்கு வந்து சரி நம்ம அடுத்த வேலையை தான் நம்ம பார்க்கணும் அடுத்த வேலையை பாருடா அப்படின்னு தான் சொன்னார். அடுத்த போராட்டங்கள் வந்தாலும் அந்த மக்களுக்காக இறங்கி போராடுவீங்க. உங்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் தம்பி விட்டுட்டு போக முடியாதுல்லப்பா நம்ம மக்கள் தானே. இப்படி அதாவது இப்படி சுயநலம் இல்லாம இருக்கு நாம் தமிழர் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம ஓட்டு போடுறாங்களா அதுதான் கேட்கிறேன். அதாவது இப்ப சினிமா மோகத்துல இலவசத்தை நிறைய அறிவிச்சிட்டார். இலவசத்தை நிறைய அறிவிக்கும் போது அந்த மக்களுக்கு வந்து நிரந்தர பசியை வந்து சரி பண்ண மாட்டாங்க. அந்த அப்பப்பைக்கு உள்ள பசியை வந்து பார்க்குறாங்க. அதனால இவர் 2500 தாய்மாமன் சீரு தாலிக்கு தங்கம் 4000 ரூபா அந்த பட்டதாரி பிள்ளைங்களுக்கு 4000 ரூபாய் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய 6 சிலிண்டரு ஆக்சுவலா கொடுக்க முடியுமா 6 சிலிண்டரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மக்கள் வந்து இவர் வந்தா பரவாயில்ல நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு. சரியான கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி எந்த கட்சியை சொல்லியிருக்காங்க அதிமுகவா சொல்லியிருக்காங்களா என் தம்பியா அவங்கள பத்தி ஏன் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவங்க போனது பிறகு பாதுகாப்பான கட்சியா இருக்கலாம்.